படுத்துக்கிட்டு கூட பணக்காரன் ஆயிடலாம், வாய்ப்பு இருக்குது. ஆனால் குறுக்கு வழியில் ஆரோக்கியமானவனாவோ திடகாத்திரமானவனாவோ நம்மளால் மாற முடியாது. 60 வயது என்பது நமக்காக நாம் வாழ ஆரம்பிக்கும் வயது. புத்தம் சரணம் கச்சாமி. குருவே சரணம், குருவே துணை, குருவே போற்றி, குருவே எல்லாம். எல்லா உயிரும் பேரருள், பேரறிவு, பேராற்றல், பேரானந்தம் பெறட்டும். அனைவருக்கும் அன்பான வணக்கங்கள். எப்பொருள் யார் யார் வாய் கேட்பினும் அப்பொருள் மெய்ப்பொருள் காண்பது அறிவு. இந்த காணொளியில் நம்ம பார்க்க இருக்கிறது உடம்பார் அழியின் உயிரார் அழிவர் அப்படின்ற திருமூல தெய்வத்தினுடைய அந்த பாடலின் முதல் வரியை தான் எடுத்துக்கிட்டோம். இது வருத்தமான மனநிலையின் விளைவாகத்தான் இந்த காணொளி, இந்த கண்டென்ட் நம்ம போடுறதுக்கு முயற்சி செய்கிறோம். ஏன்னா எங்கே பார்த்தாலும் நிறையா மருத்துவமனைகள், அவர்கள் மருத்துவமனையில் தங்க முடியாத அளவுக்கு அதிகமான நோயாளிகள், அப்புறம் மருந்து விற்பனை நிலையங்கள், இது சம்பந்தமான லேபு, நிறையா லேபு வந்துருச்சு. அப்புறம் ஸ்கேனு, இவ்வளோ வந்ததுக்கு காரணமே நம்முடைய ஒரு அறியாமையே. வந்தால் பார்ப்போம் அப்படின்ற ஒரு சோம்பலான மனநிலையே. எதையும் அதிவிரைவில் பெற வேண்டும், ஆனால் அதுக்காக நாம் எந்த கஷ்டமும் படக்கூடாது, பிரயத்தனம் இல்லாமல். நான் ஏற்கனவே நிறைய காணொலியில் சொல்லியிருக்கேன், படுத்துக்கிட்டு கூட பணக்காரன் ஆயிடலாம், வாய்ப்பு இருக்குது. ஆனால் குறுக்கு வழியில் ஆரோக்கியமானவனாவோ திடகாத்திரமானவனாவோ நம்மளால் மாற முடியாது. பிரயத்தனப்படத்தான் செய்ய வேண்டும். சோம்பல் அப்படின்ற ஒரே ஒரு குணத்தினால நம்ம எந்த பயிற்சியும் செய்யாமல் போயிடுறோம். விளைவு தான் மருந்து விற்பனை நிலையம், மருத்துவமனை, நோயாளிகள், லேப்ஸ், நிறையா லேப்ஸு, அப்புறம் ஸ்கேன் சம்மந்தமாக இவ்வளோ வந்ததுக்கு காரணம் நம் உள்ளத்தில் உள்ள, உடலில் உள்ள சோம்பல் எனும் ஒரு குணமே. வள்ளுவ பெருந்தகை சொல்லியிருப்பாங்க, ஒருத்தர் கெட்டு குட்டிச்சவராக போய் ஒன்றுமில்லாத நிலைக்கு தெருவுக்கு பிச்சை எடுக்க வரணும் அப்படின்னா 4 குணம் வேணும். நெடுநீர், மறதி, மடி, துயில், 4ம் கடிநீரா காமக்கலன். அந்த மடின்றது தான் சோம்பேறித்தனம். ஏற்கனவே இந்த 4 விஷயத்தை பற்றி பார்த்துருக்கோம். இதில் இந்த சோம்பேறித்தனம் மிக முக்கியம். இதில் உடம்பார் அழியின் உயிரார் அழிவர் அப்படின்ற அந்த பாடலினுடைய முதல் வரி நமக்கு தெரிஞ்சிருந்தாலும் எல்லாத்துக்குமே, தமிழர்கள் பெரும்பாலான பேர்த்துக்கு தெரிஞ்சிருக்கும். அது அறிவாக இருக்கிறது, உணர்வாக நமக்குள்ள மாறலை. நமக்குள்ள உணர்வாக மாறும்போது தான் உடம்பை வளர்த்தேன் உயிர் வளர்த்தேனே அப்படின்ற ஒரு நிலை நமக்கு வரும். அதுக்கு என்ன செய்யணும் அப்படின்றதுக்காக இந்த காணொளி. உடம்பை நம்ம கவனிக்கலை அப்படின்னா உறுதியாக 60 வயதில், இன்னைக்கு 60 வயதெல்லாம் ரிட்டையர்மெண்ட் லைஃப். 60 வயது என்பது
நமக்காக நாம் வாழ ஆரம்பிக்கும் வயது. யாருக்காக? நமக்காகனா குடும்பம்னா கணவன் மனைவி, அவங்களுக்காக வாழ ஆரம்பிக்கக்கூடிய வயது. ஏன்னா அது வரைக்கும் உங்களுக்கு நிறையா பொறுப்புகள் இருக்கும். 60 எல்லா பொறுப்புகளையும் முடிச்சிருவீங்க. அதுக்கப்புறம் உங்களுக்காக நீங்கள் வாழணும். உங்களுக்காக ஆனந்தமாக வாழ வேண்டிய இந்த வயதில் நம்முடைய வாரிசுகளுக்கோ நம் உறவினருக்கோ சொந்த பந்தங்களுக்கோ நாம் சுமையாக இருக்கலாமா? அப்படி இருக்கக்கூடாது. விரக்தியோட உச்சத்துக்கு நம்மளை சார்ந்தவங்க நம்மளை அனுப்பிச்சிருவாங்க. அப்படி இல்லாமல் அவங்களுக்கு உதவி செய்யணும், நாமளும் ஆனந்தமாக இருக்கணும். அதுக்கு என்ன செய்யணும்? இந்த நிலை எங்கே ஆரம்பிக்குது அப்படின்னா, குழந்தையிலேருந்தே ஆரம்பிச்சிருது. அப்போ இருந்தே நம்மளை திருத்தி கொண்டு வரணும். அதாவது இப்போ 60 வயசில் இருக்கவங்க இப்போ நீங்கள் மாறுறதோடு சேர்த்து உங்கள் 40 வயது குழந்தைகளுக்கும் நீங்கள் பசங்களுக்கும் இந்த விழிப்புணர்வு ஏற்படுத்தணும். அவங்களுடைய குழந்தைகள் 10, 15, 20 வயசில் இருந்தாங்கன்னா அவங்களுக்கும் அந்த விழிப்புணர்வு ஏற்படுத்தணும் அப்படின்றதுக்காக தான் இந்த காணொளி. எங்கள் ஆசிரமத்தில் எங்கள் தாத்தா ஒருத்தர் இருக்கார், வாட்ச்மேன் ஐயா. எங்கள் ஆசிரமத்தை பூரா கட்டி காப்பாற்றிக்கிட்டு இருக்கவர். இன்றைக்கி நேற்று இல்லை, 30-40 வருஷத்துக்கு மேலே. அவருக்கு வயசு 85க்கு மேலே ஆகுது. 85ன்னு சொல்ல முடியாது. ஏன்னா ஃபிசிக்கல் ஒர்க்கு, உடல் உழைப்பு அவருக்கு இருந்துக்கிட்டே இருக்கு. அவருடைய பசங்க பிள்ளைகளெல்லாம் கூட அவர் ஸ்ட்ராங்காக இருக்கார். நான் போகிற வேகத்துக்கு இந்த காட்டுப்பாதையில் அவர் நடக்கக்கூடியவர். சின்ன வயசுலேருந்து உடல் உழைப்பு அவருக்கு குறையாமல் இருக்கனால அவரால் 85 வயசுக்கு மேலேயும் இன்னும் திடகாத்திரமாக இருக்க முடியுது. நமக்கு மட்டும் ஏன் 60 வயசு ரிட்டைர்மெண்ட் லைஃப் ஆகுது சிட்டிக்குள்ளே இருக்கவங்களுக்கு? இப்போ நெருக்கி கிராமத்துலேயும் அது வர ஆரம்பிச்சிருச்சு. அதுக்கான காரணங்கள் என்றும் இளமையோடு இருக்க தயவுசெய்து காணொளி போட்டிருக்கேன், பாருங்கள். ஏன் நம்மளால் என்று இளமையோடு இருக்க முடியல, வேகம் இருக்க முடியல பார்ப்போம். ஆரம்பத்திலிருந்தே அந்த விழிப்புணர்வு வந்து விட்டது என்றால் உறுதியாக உடம்பை வளர்த்தேன் உயிர் வளர்த்தேனே அப்படின்ற ஒரு நிலைக்கு நம்மளாலேயும் வர முடியும். பிறப்பின் நோக்கமே என்லைட்மெண்ட். வினையின் காரணமாக நமக்கு சரியான குருமார் கிடைக்காம இருக்கலாம். அதற்கான வாய்ப்புகள் உருவாகாமல் இருக்கலாம். 60க்கு மேலே நம்ம ஆன்மீகத்தை தேடி போகிறோம் அப்படின்னா அதுக்கப்புறம் அந்த பாதையில் நடக்கிறதுக்கு உடம்பு என்ன செய்யணும்? வலிமையாக இருக்கணும், ஆரோக்கியமாக இருக்கணும். எல்லா ஜாயின்ட்ஸும் கலண்டுருச்சுன்னு வைங்க, அப்புறம் 60 வயசில் நீங்கள் என்ன பண்ண முடியும்? மனநிலையும் மாறிடும். சின்ன வயசில் இருந்த வேகம் 40 குறைஞ்சு 60லலாம் 0 ஆயிரும். அடப்போப்பா, சுகர் மாத்திரை பிபி மாத்திரையை போட்டு நான் படாத பாட வேண்டியதாக இருக்குது. நேரத்துக்கு சாப்பிடலைன்னா கிருகிருன்னு கீழே வந்துடுவேன். நான் எங்கேயா நீ இமயமலைக்கு போய்கிட்டு சதுரகிரிக்கு போய்கிட்டு அக்கம் பக்கத்தில் உள்ள மலைகளை ஏறிட்டு குருநாதரை பார்த்து தியானம் கற்றுக்கிற போய் இந்தியன் டாய்லெட்டில் உட்கார முடியலை அப்படின்னாலே நமக்கு முடியுதுன்னு அர்த்தம். ஜாயின்ஸ் பூரா முத்தி போச்சுன்னு அர்த்தம். அப்போ என்ன செய்யணும்? ஒவ்வொரு இணைப்புகளையும் வலிமையாக வைக்க வேண்டும். எப்போ இது பாதிக்கப்பட ஆரம்பிக்குது? குத்து மதிப்பாக 10 வயசுலேருந்து எடுத்துக்கிறோம். நம்ம 10 வயதில் குழந்தைகளுக்கு, அதாவது ஒரு மாம்பழமானது மாங்காயானது பழுத்து விட்டால் என்ன செய்யும்? அதோடைய காம்பை விட்டு அது கீழே இறங்கிடும் இல்லையா? புவியீர்ப்பு விசையின் காரணமாக கீழே இறங்கிடும். பழுத்துருச்சுன்னா காம்புக்கு தெரியும், மரம் ஆர்டர் கொடுக்கும், காம்பை விட சொல்லும், விட்டுரும், கீழே இறங்கிடும். அதே மாதிரி
வயிற்றுக்குள்ளே இருக்கக்கூடிய குழந்தையானது வயிறை விட்டு வெளியில் வந்தால் காற்று மண்டலத்தில் இருக்கக்கூடிய ஆக்சிஜனை சுவாசிப்பதற்காக, பிராணசக்தியை சுவாசிப்பதற்காக அந்த குழந்தையோட நுரையீரல் பூரண வளர்ச்சி அடைந்து விட்டால் கர்ப்பப்பை குழந்தையை வெளியே தள்ளிடும். வெளியில் வந்ததுக்கப்புறம் அது வாழ்னு கத்துது, மூச்சு இழுக்குது, சரியாக போயிடும். அதோடைய நடைமுறை ஓட ஆரம்பிச்சிடும். காற்றை சுவாசிக்கிற அளவுக்கு நுரையீரல் போதிய அளவு வலிமை. பல காரணங்களினால் நுரையீரல் பூரண வளர்ச்சி அடைவதற்கு முன் புற உலகத்திற்கு, அதாவது தாயின் வயிற்றிலிருந்து குழந்தை வெளியே வந்து விடுவதால் அந்த குழந்தைக்கு பிறந்ததிலிருந்தே நுரையீரல் சம்பந்தமான, அதாவது 3 லோபு இருக்குது நுரையீரலில். ஃபர்ஸ்ட் லோபு, லாஸ்ட் லோபு. இங்கே நோய், அங்கே நோய், சுவாசம் சரியாக வரல, சளி ஃபார்ம் ஆகுது, தண்ணி சேருது அப்படின்னு ஆரம்பிக்கக்கூடியது ஒவ்வொரு நோயாக அந்த குழந்தைக்கு வரும். சளி பிடிக்கிறதுல ஆரம்பிக்குது. சரி, சளி பிடிச்ச உடனே ஏன் பிடிச்சிச்சின்னு பார்த்து அதுக்கு தகுந்த மாற்று ஏற்பாடு நம்ம பண்ணுறதில்ல. நம்மளுடைய பாரம்பரியத்தில் மிகுந்த வலிமையான ஆரோக்கியமான ஆட்கள் தான் அதிகம். இப்போ அதெல்லாம் போய் அவசர உலகத்தின் காரணமாக அந்த குழந்தை அவசரமாக புற உலகத்துக்கு வந்து நோயாளியாகி அதிவிரைவிலேயே வந்த இடத்துக்கு போகிறதுக்கான வேலையை பார்க்க ஆரம்பிக்குது. ஸோ அதனால் முதல்ல குழந்தை பிறப்பு எப்படி இருக்கணும்? பூரண வளர்ச்சி அடைந்தவுடன் தான் இருக்க வேண்டும். அப்படி இல்லைன்னா 10 வயசுலேயே மூச்சு சம்பந்தமான உபாதைகள் அந்த குழந்தைகளுக்கு வந்துடும்.